மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கிற தானே மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற கல்யாண் பகுதியில் இருக்கிற கோசல்வாடி அப்படிங்கிற பகுதியில் வாழ்ந்து வந்தாங்க மனிஷ் நடகே குடும்பத்தார். மனிஷ் நடகே ஒரு முன்னணி ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சு வந்தார். அவர் தன்னுடைய மனைவி மற்றும் 9 வயதான தன்னுடைய மகள் ஸ்வேதா மற்றும் 18 மாதமான 1.5 வயதான செல்ல மகனான ஸ்ரேயாஸோடு வாழ்ந்து வந்தார். அவங்க கூட மனிஷ் நடகேயுடைய அம்மாவும் உடன் வாழ்ந்து வந்தாங்க. ஜூலை 15, 2011 அன்றைக்கு வழக்கம் போல கிளம்பி தன்னுடைய ஐடி நிறுவனத்துக்கு வேலைக்கு கிளம்பி போனாரு மனிஷ் நடகே. அவர் வெளியில போய் கொஞ்ச நேரத்திலேயே அவருடைய மனைவியான சங்கீதாவோ ஒரு வேலைக்கு இன்டர்வியூக்கு வந்திருக்குதே அப்படின்னு தன்னுடைய மாமியார் கிட்ட சொல்லிட்டு, குழந்தைங்களை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, நான் போயிட்டு ஒரு 2 மணி நேரத்தில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. வீட்டில் குழந்தைகள் இருவருமே தங்களுடைய பாட்டியாருடைய கவனிப்புல இருந்தாங்க. அன்றைக்கு காலையில சுமார் 11:30 மணி இருக்கும். வழக்கம் போல நல்ல தண்ணி வந்திருக்குது. அந்த நல்ல தண்ணி வர்ற நேரத்துக்கு அவங்க பாட்டி வெளியில போய் குடத்துல பிடிச்சு கொண்டு வந்து வீட்டில் வைக்கிறது வழக்கம். அப்படி அன்றைக்கும் அவங்க தண்ணி பிடிக்கிறதுக்கு வெளியில போறாங்க. அந்த சமயத்தில் அவங்களுடைய பேத்தியான 9 வயது ஸ்வேதா கிட்ட தம்பியை கொஞ்சம் பார்த்துக்கமா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. கொஞ்ச நேரம் தம்பி கூட விளையாடிட்டு இருந்த ஸ்வேதா அதற்கு பிறகு தன்னுடைய அக்கம் பக்கத்து நண்பர்கள் வந்து அழைக்கவே வெளியில ஓடிடுறா விளையாடுறதுக்கு. வீட்டில் 1.5 வயதான ஸ்ரீயாஸ் தனியாக தான் இருக்கிறான். அவனுக்கு தத்தி தத்தி நடக்கிற வயது அது. அவனும் வீட்டில் யாருமே இல்லைன்னு தன்னுடைய அக்கா போன திசையிலேயே மெல்ல மெல்ல தத்தி தத்தி வெளியில வரான். வீடு வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. அதனால வீட்டில் வந்து வெளியில வந்த உடனே எதிர்த்த வீட்டுக்கோ பக்கத்து வீட்டுக்கோ இவன் போய் விளையாடுறது வழக்கம்தான். அதனால இவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா கேட்டை க்ளோஸ் பண்ணி வைக்கிற பழக்கம்லாம் இல்லை. சுமார் 1/2 மணி நேரம் கழிச்சு ஸ்வேதா வீட்டுக்கு ஓடி வர்றா. வீட்டுக்கு தண்ணி குடிக்கிறதுக்காக ஓடி வந்த ஸ்வேதா வீட்டுக்குள்ள போய் பார்த்தபோது தன்னுடைய தம்பியை காணோம். வீடு பூரா அங்கே எங்கேயும் தேடுறா, எங்கேயும் காணோம். வழக்கமா எதிர்த்த வீட்டுக்கு தான் விளையாட போவான். அதனால எதிர்த்த வீட்டில் போய் எட்டி பார்க்குறா. அந்த நடைபாதையிலும் தம்பியை காணான உடனே குடுகுடுன்னு ஓடி போய் தன்னுடைய பாட்டி கிட்ட, பாட்டி இந்த மாதிரி தம்பியை காணோம் பாட்டி, உள்ளதான் இருந்தான், நான் விளையாட போனப்போ வந்து பார்த்தா அவனை காணோம் அப்படின்னு சொல்லவே அவங்க பாட்டியும் வேக வேகமாக ஓடி வர்றாங்க. வீட்டுக்குள்ள வந்து பார்த்தபோது பையனை காணோமே அப்படின்னு பயந்து போறாங்க. மனிஷுடைய தாயார் உடனடியாக அவங்க எதிர்த்த வீட்டில் வாழ்ந்த ஷிண்டே குடும்பத்தாருக்கு தகவல் சொல்றாங்க. அவங்க மட்டும் இல்ல, ஷிண்டே குடும்பத்தாரும் சரி, அக்கம் பக்கத்து வீடுகளில் வாழ்ந்தவங்களும் சரி, எல்லாருமே சேர்ந்து குழந்தைய தேட ஆரம்பிக்கிறாங்க. தங்க வீட்டை விட்டு வெளியில வந்தா தங்க பேரை வந்து நேர எதிர்த்த வீட்டுக்கு ஷிண்டே வீட்டுக்கு தான் போவான். அப்படிங்கிறதுனால நேரா ஷிண்டே வீட்டில் போய் பெல் அடிச்சு தான் பாட்டி கேட்குறாங்க. எதிர்த்த வீட்டில் வாழ்ந்த பிரகாஷ் ஷிண்டேவுடைய மனைவியான நந்தினி ஷிண்டே தான் வெளியில வராங்க. வெளியில வந்தனே இந்த விஷயத்தை பாட்டி சொல்லவுமே நந்தினி உடனடியாக தன்னுடைய வீட்டு காரிடாரு, அது மட்டும் இல்லாம தங்க வீட்டு திண்ணையெல்லாம் ஓடி போய் தேடிட்டு உடனே ஓடி வராங்க. அம்மா இங்க எல்லாம் ஸ்ரேயாஸ் இல்லம்மா, வாங்க வெளியில போய் தேடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களையும் அழைச்சிக்கிட்டு அக்கம் பக்கத்து வீட்டுல எல்லாம் போய் தேடுறாங்க. அந்த கம்யூனிட்டி முழுவதும் கிரவுண்டு, கார்டனு அப்படின்னு எல்லா பக்கம் தேடுறாங்க. எங்க தேடியுமே அவங்களால குழந்தைய கண்டுபிடிக்க முடியவில்லை. உடனடியாக மனிஷுக்கும் அவருடைய மனைவிக்கும் தகவல் சொல்றாங்க. அவங்களும் பதபதைத்து கொண்டு ஓடி வந்து தேடி பார்க்கறாங்க. எங்கேயுமே தேடி கிடைக்காதனால கல்யாணுடைய கோசல்வாடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இந்த மாதிரி குழந்தைய காணோம் அப்படின்னு சொல்லி ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்கறாங்க. 1.5 வயது குழந்தைய காணோம் அப்படின்னு அந்த போலீஸ் ஸ்டேஷனுமே கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுறாங்க. குழந்தை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க போல் இருக்குது அப்படின்னு அலறி அடிச்சுக்கிட்டு போலீசார் உடனடியாக இங்க விரைந்து வர்றாங்க. வந்து அந்த பகுதி முழுவதும் தேடுறாங்க. எல்லாத்துக்கிட்டையும் அங்க எதிர்த்த வீடு பக்கத்து வீடுன்னு அந்த கேட்டட் கம்யூனிட்டியில் வாழ்ற எல்லாத்துக்கிட்டையும் விசாரிக்கிறாங்க. ஆனால் என்ன விசாரித்தும் எங்க தேடியுமே இந்த குழந்தைய அவங்களால கண்டுபிடிக்கவே முடியவில்லை. இந்த குழந்தை எங்க போனா என்னான்னு யாருக்குமே தெரியல. இந்த சம்பவம் நடந்தது 2011 அப்படிங்கிறத நம்ம நினைவில் கொள்ள வேணும். அந்த காலகட்டத்தில் சிசிடிவி எல்லாம் பெருசா வழக்கத்துக்கு வராதனால அக்கம் பக்கத்தில் எங்கேயும் சிசிடிவியும் இல்லை. அதே போல செல்போனும் கூட பெரிய அளவில் பரவாத காலகட்டம் அது. அப்படிங்கிறதையும் நம்ம மனசுல வச்சுக்கிட்டு இந்த வழக்குடைய இன்வெஸ்டிகேஷன் போலீசாருக்கு எவ்வளவு பெரிய சவாலாக அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நாம உணர்றோம்.
போலீசார் இப்படி மண்டையை பிச்சுக்கிட்டு தேடிட்டு இருந்த அந்த சமயத்துல தான் எதிர்த்த வீட்டில் வாழ்ந்து கொண்டிருந்த நந்தினி ஷிண்டே போலீஸ்காரங்க கிட்ட ஒரு விஷயத்தை சொல்றாங்க. அது என்னன்னா, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பிளாக் மேஜிக்லாம் பண்ணுவாங்களா, இந்த பில்லி சூனியம்லாம் பண்ற ஒரு லோக்கல் மந்திரவாதி ஒருத்தன் வந்தாங்க சார். 6 மாசத்துக்கு முன்னாடி வந்தவன் வந்துட்டு போயிட்டான். ஆனா அவனை சில நாட்களுக்கு முன்பு எங்க கேட்டட் கம்யூனிட்டிக்கு பக்கத்தில் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி நந்தினி ஷிண்டே சொல்றாங்க. இந்த தகவல் போலீசார் கிடைத்த உடனே போலீசார் பம்பரமாக வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அந்த பகுதி முழுவதும் ஒரு குடுகுடுப்பக்காரனையோ, ஒரு பில்லி சூனியம் வைக்கக்கூடிய மந்திரவாதியையோ, அல்லது இந்த கைரேகை பார்க்கிறவனோ, இந்த மாதிரி யாரையாவது நீங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி இந்த பகுதி முழுவதுமே போலீசார் விசாரிக்கிறாங்க. ஆனா அவங்க விசாரிச்ச வரைக்கும் யாருமே அப்படி ஒரு ஆள் அங்க வந்ததையே பார்க்கல அப்படின்னு தான் சொல்றாங்க. இதை விசாரிக்க யாருமே இப்படி எதையுமே பார்க்கல அப்படின்னு சொல்லும் போதுதான் போலீசாருக்கு இந்த நந்தினி மீது ஒரு சின்ன சந்தேகம் ஒன்று எழுது. இந்த நந்தினி ஏதாவது வேணும்னே கொளுத்தி போட்டுருச்சோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு எழுது போலீஸ்காரங்களுக்கு. அவங்களுடைய சந்தேகத்தை வலுப்படுத்தும் விதமாக மறுநாள் மதியம் போல போலீசாருக்கு ஒரு தகவல் ஒன்று வருது. அது என்ன அப்படின்னா, அன்றைக்கு விடியற் காலையில நந்தினி ஷிண்டே வந்து ஒரு ஏர் பேக் மாதிரி ஒரு லக்கேஜ் பேக்கை தூக்கிக்கிட்டு வெளியில கிளம்பி போனாங்க சார். ஒரு ஆட்டோ ஒரு 2 மணி நேரத்துக்கு பிறகு நந்தினி ஷிண்டே ஆட்டோல வந்து இறங்குறாங்க. உடனடியாக நந்தினி ஷிண்டேவை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு, என்னம்மா பையில அப்படி என்ன முக்கியமா கொண்டுகிட்டு போன, என்ன ஏதுன்னு போலீசார் விசாரித்த போது நந்தினி ஷிண்டே இருந்துக்கிட்டு, சார் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைங்க சார், என் ஃப்ரெண்டு ஒருத்தி இந்த மாதிரி டூர் போகிறோம் பையொன்று வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க சார். எங்கிட்ட பை இருக்குது, நான் வேணா கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த பையை கொடுக்கறதுக்கு தான் நான் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக இந்த கல்யாண் பகுதி வரைக்கும் நான் போயிட்டு வந்தேங்க சார் அப்படின்னு சொல்லி நந்தினி சொல்றா. இருந்தாலும் கூட போலீஸாருக்கு அந்த சந்தேகம் தீரல. சரிம்மா, நீ உன்னோட ஃப்ரெண்டு சங்கீதாவுடைய ஃபோன் நம்பரை சொல்லு அப்படின்னு சொல்லவே நந்தினியும் தன்னுடைய ஃப்ரெண்டு சங்கீதாவுடைய ஃபோன் நம்பரை கொடுக்குறாங்க. போலீஸார் அந்த சங்கீதாவுடைய வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அந்த எதிர்முனையில் சங்கீதாவே ஃபோன் எடுக்கிறாங்க. ஃபோன் எடுத்த போது போலீஸார் என்னம்மா ஏதுன்னு இந்த மாதிரி பையன் ஒன்று நந்தினி கொண்டாந்து கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டபோது, ஆமாங்க சார், நான் இந்த மாதிரி டூர் போகிறேன்னு சொல்லி நான் தான் பை கேட்டிருந்தேன், அதுக்கு தான் நந்தினி கொண்டாந்து கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மீண்டும் நந்தினி மீது விழுந்த சந்தேகம் அப்படியே ஒரு டெட் எண்டாக முடியுது. போலீஸாருக்கு மீண்டும் கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல இதுவும் ஒரு டெட் எண்டாகவே அமைந்து விடுது. என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு தெரியாம போலீசார் கையை பிசைந்து கொண்டிருந்தாங்க. இந்த விஷயம் பெரும் பரபரப்பாகவும் பேசப்பட்டு வந்தது. இந்த நிலையில தான் மறுநாள் காலையில போலீசாருக்கு கல்யாண் பகுதியிலிருந்து ஒரு போன் ஒன்று வருது. அங்க ஒரு ஆளரவு மற்ற பகுதியில் அமைஞ்சிருந்த ஒரு பழைய டீசல் கராஜ் இருக்கும் இல்லையா, அந்த டீசல் கராஜுக்கு பக்கத்துல இருந்த குப்பமேட்ல 1 வயது 2 வயது மதிக்கத்தக்க ஒரு குழந்தையுடைய உடல் கிடக்குது அப்படின்னு சொல்லி போலீசாருக்கு தகவல் வரவே போலீசார் உடனடியாக அங்க விரைந்து போறாங்க. அங்க போய் பார்த்தா அந்த டீசல் கராஜுக்கு பக்கத்துல ஒரு குப்பை மேட்டுல குப்பைகளுக்குள் பாதி புதைந்த நிலையில ஒரு 2 வயது ஆண் குழந்தையுடைய சடலம் கிடக்கிறத போலீசார் கவனிக்கிறாங்க. உடனடியாக மனிஷ் குடும்பத்தாருக்கு தகவல் சொல்லி அனுப்புறாங்க. அங்கு விரைந்து வர்றாரு மனிஷ். அவர் வந்து பார்த்து கதற ஆரம்பிக்கிறாரு. என்னுடைய மகன் தான் சார் இவன் அப்படின்னு சொல்லி அடையாளமும் காட்டுறாரு மனிஷ் நடகே. அதற்கு பிறகு போலீசார் அந்த இடம் முழுவதிலும் ஏதேனும் தடயங்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி போரன்சிக் டீமை வரவழைச்சு தடயங்களை தேடுறாங்க. அப்பொழுது சிறிதும் பெரிதுமாக ஒரு சில தடயங்கள் போலீசாருக்கு கிடைக்குது. குழந்தையுடைய ட்ரெஸ்ஸு, குழந்தை காலில் போட்டிருந்த ஒரு கொலுசு அப்படின்னு ஒரு சில தடயங்கள் கிடைக்குது போலீசாருக்கு. கூடவே குழந்தையுடைய உடல்ல பாதி சுற்றப்பட்ட நிலையில ஒரு மஞ்சள் கலர் அழுக்கு படிந்த ஒரு மஞ்சள் கலர் துணியும் இருப்பதை போலீசார் கவனிக்கிறாங்க. அந்த துணியில தான் இந்த குழந்தையுடைய சடலத்தை சுற்றி கொண்டு வந்திருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடும் எழுத போலீசாருக்கு. அந்த துணியை கைப்பற்றி போலீசார் அதை எடுத்து பார்த்தபோது அது வந்து ஒரு பழைய துப்பட்டா,
சுடிதாருக்கெல்லாம் போடுவோம் இல்லையா துப்பட்டா, அந்த பழைய துப்பட்டா அப்படிங்கிறது தெரிய வருது போலீஸ்காரங்களுக்கு. இந்த தடயங்களை வச்சுக்கிட்டு போலீசார் தங்களுடைய அடுத்த கட்ட விசாரணையை தொடங்குறாங்க. அதே சமயத்தில் இந்த குழந்தையுடைய உடலை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புறாங்க. அந்த துப்பட்டாவையும் அங்கு கிடைத்த வேறு சின்ன சின்ன துருப்புகளையும் வைத்துக்கொண்டு போலீசார் அந்த மனிஷ் நடகேயுடைய குடும்பத்தாரிடமும் அக்கம் பக்கத்தினரிடையும் இந்த துணிவோ இந்த இதெல்லாம் யாராவது பார்த்துருக்கிறீங்களா என்ன எதுன்னு எல்லாத்திலையும் விசாரிக்கிறாங்க. யாருக்குமே எதுவுமே தெரியல. அதனால அதுவும் ஒரு டெட் அண்டாக போயிருச்சே அப்படின்னு போலீசார் ரொம்பவுமே சங்கடத்துக்கு உள்ளாகிறாங்க. அதே சமயத்தில் போஸ்ட்மார்ட்டத்துக்கு பாடி போயிருந்தது இல்லையா, அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வருது. அந்த ரிப்போர்ட்டின் படி குழந்தை கழுத்தை நெரித்து கொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கிற தகவல் போலீசாருக்கு வருது. இந்த உடல் கிடைத்து ஒரு சில நாட்களுக்கு பிறகு திடீர்னு ஒரு நாள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றாங்க மனிஷ் நடகேவும் அவருடைய மனைவியும். போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தவங்க போலீஸாரிடம் ஒரு ரிக்வெஸ்ட் ஒன்று வைக்கிறாங்க. அது என்னன்னா, சார் அன்னைக்கு இருந்த டென்ஷனில் நாங்கள் நீங்கள் காமிச்ச தடயத்தை எல்லாம் எதையுமே நாங்கள் சரியாக பார்க்கல, மீண்டும் ஒரு முறை எங்களுக்கு காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மீண்டும் போலீஸார் அன்றைக்கு கிடைத்த தடயங்களை எடுத்து ஒன்றனாக காட்டுறாங்க. அந்த மஞ்சள் துணியை எடுத்து போலீஸார் காட்டிய போது அதை கொஞ்சம் விரிச்சு பார்க்கட்டுமாங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. போலீஸ்காரங்களும் அதை எடுத்து முழுமையாக விரிச்சு காட்டுறாங்க. அது ஒரு துப்பட்டா அப்படிங்கிறது தெரியுது. ஒரு பழைய சாயம் போன மஞ்சள் கலர் துப்பட்டா ஆங்காங்கே கிழிந்தும் கூட இருந்ததை கவனிக்கிறாங்க. அதையே கொஞ்ச நேரம் உத்து பார்த்துக்கிட்டு இருந்த மனிஷுடைய மனைவி திடீர்னு என்ன சொல்றாங்க, சார் இந்த துப்பட்டாவை எழுத்த வீட்டு நந்தினி ஷிண்டே முன்பு ரொம்ப நாளைக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்ததாக ஒரு சின்ன ஞாபகம் சார், எனக்கு உறுதியாக தெரியலைங்க சார், நந்தினி ஷிண்டே கிட்ட இருந்த மாதிரியே எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. உடனடியாக போலீஸார் இவங்களையும் அழைச்சிக்கிட்டு நேராக அந்த கேட்டட் கம்யூனிட்டிக்கு போறாங்க. நேராக ஷிண்டே வீட்டுக்கு போறாங்க. பிரகாஷ் ஷிண்டேவையும் நந்தினி ஷிண்டேவையும் அழைத்து இந்த துப்பட்டா உங்களுடையதா அப்படின்னு கேட்டபோது நந்தினி ஷிண்டே கிடையவே கிடையாது, இப்படி ஒரு துப்பட்டாவே என்கிட்ட இல்லை, இப்படி ஒரு துணியே நான் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லி சாதிக்கிறாங்க. இருந்தாலும் கூட ஏற்கனவே நந்தினி மேல போலீசாருக்கு சந்தேகம் இருந்தது இல்லையா, அதனால இந்த முறை போலீசார் விடுவதாக இல்லை. ஏற்கனவே 2 தடவை இந்த நந்தினி மேல சந்தேகம் அது நழுவி போயிருச்சு. அதனால இந்த தடவை விட்டுறக்கூடாதுன்னு போலீஸ் அதிகாரிகள் என்ன பண்றாங்க, நந்தினி வீட்டை சோதனை போட ஆரம்பிக்கிறாங்க. நந்தினி வீட்டுடைய பீரோ இண்டு இடுக்கு எல்லாம் சோதனை போடுறாங்க. அப்படி அவங்க சோதனை போட்ட போது அவங்க வீட்டில் அட்டாளியில் இருந்த ஒரு பெட்டிக்குள்ள பழைய துணி எல்லாம் போட்டு வச்சிருந்திருக்கிறாங்க நந்தினி. அந்த துணி பெட்டியை எடுத்து அதில் இருக்கிற துணியை எல்லாம் எடுத்து விரித்து பார்த்தபோது அதில் ஒரு மஞ்சள் கலர் சுடிதார் இருந்திருக்குது. கொல்லப்பட்ட மனிஷ் நடகேயுடைய குழந்தையை சுற்றி இருந்தது இல்லையா ஒரு மஞ்சள் கலர் துப்பட்டா, அந்த துப்பட்டாவில் இருந்த அதே டிசைன்ல தான் இந்த மஞ்சள் கலர் சுடிதாரும் இருந்திருக்குது. இந்த சுடிதாருடைய துப்பட்டா தான் அது அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக தெரிஞ்சது போலீஸ்காரங்களுக்கு. உடனடியாக போலீசார் நந்தினி ஷிண்டேவை பிடிச்சு கொண்டு போய் லாக்அப்ல தள்ளுறாங்க. போலீசார் நந்தினி ஷிண்டேவை எவ்வளவோ விசாரித்தும் கூட இந்த சுடிதாரும் சுடிதாருடைய துப்பட்டாவும் கிடைத்தும் கூட நந்தினி ஷிண்டே இந்த கொலையை நான் செய்யவே இல்லை அப்படின்னு சாதிக்கிறாங்க. அதற்கு பிறகுதான் போலீசார் தங்களுடைய சிறப்பு கவனத்தை கொடுக்கிறாங்க நந்தினி ஷிண்டேவுக்கு. நந்தினி ஷிண்டேவை உள்ளதள்ளி கிட்டுக்கு பிடி விசாரணை போட்டு விசாரிக்கிறாங்க போலீஸ்காரங்க. போலீசாருடைய கிட்டுக்கு பிடி விசாரணையுடைய தீவிரத்தை தாங்க முடியாத நந்தினி ஷிண்டே அலறிட்டு நடந்த உண்மைகளை எல்லாம் சொல்றா. அவ என்ன சொல்றா அப்படின்னா, சார் மனிஷ் நடகேயுடைய குடும்பத்தார் எங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள் தான், எங்களுக்கும் அவங்களுக்கும் ரொம்ப நல்ல நட்பு இருந்தது. ஆனா இந்த மனிஷ் நடகேயுடைய அம்மா இருக்கார்ல, அவங்க தேவையில்லாம என்னை பத்தி அதை இதையும் பேசிக்கிட்டே இருந்தாங்க சார். என்னை பார்க்கும் போதெல்லாம் அடிக்கடி நீ பிரகாஷை கல்யாணம் பண்ணிட்டா வந்தையா இல்ல கூட ஒட்டிக்கிட்டியா அப்படின்னு கேட்பாங்க. என்னம்மா இன்னும் குழந்தையெல்லாம் பெத்துக்கலையா, வேணும்னே நிறுத்தி வச்சிருக்கிறீங்களா இல்ல அப்படின்லாம் பேசுவாங்க சார். இந்த மாதிரி என்னை அவமானப்படுத்தி கொண்டே இருந்தாங்க இவங்க. என்னுடைய நடத்தையவே சந்தேகப்பட்டு என்னிடம் மட்டுமல்ல அக்கம் பக்கத்துல எல்லாத்துக்கிட்டையுமே இவ பிரகாஷ கட்டிக்கிட்டு வந்தாலே எனக்கு டவுட்டா இருக்குது, அதை பாரு இதை பாரு அப்படின்னு என்னை தொடர்ந்து அவமானப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. அதனால அந்த அம்மாவை பழி வாங்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணேங்க சார்.
அந்த அம்மாவை பழிவாங்கிறதுக்கு சரியான வேலை இதுதான். அந்த அம்மாவுடைய ஃபேவரட் இந்த 1.5 வயசு ஸ்ரேயாஸ் தான். அந்த அம்மாவுக்கு பேரன்னா உயிர். அந்த பேரனையே இல்லாமல் பண்ணிட்டா அதுதான் சரியான தண்டனை அந்த அம்மாவுக்குன்னு நான் முடிவு பண்ணேங்க சார். அதனால அன்றைக்கு பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த அம்மா வெளியில் தண்ணி பிடிக்க போனாங்க. அதே சமயத்தில் ஸ்வேதாவும் ஸ்ரேயாஸை தனியாக விட்டுட்டு விளையாட போயிட்டா. ஸ்வேதா விளையாட போன உடனே அவள் பின்னாடியே மெல்ல மெல்ல நடந்து வந்தான் இந்த ஸ்ரேயாஸு. அவன் அவங்க வீட்டு வாசக்கிட்ட வரும்போதே நான் கூப்பிட்டேன். அவன் நேராக எங்கள் வீட்டுக்கு வந்துட்டான். அவனை அப்படியே தூக்கிட்டு போய் உள்ள என் ரூமில் வச்சு அவனை அப்படியே கழுத்தை நெரிச்சு கொன்னேன். கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டு அவனுடைய உடலை எங்கள் வீட்டு லாண்ட்ரி பேஸ்கெட் இருக்குது இல்லையா, அதுக்குள்ளே போட்டு வச்சுருந்தேன். இவங்கெல்லாம் தேட ஆரம்பிச்சோன்னே வேலையாக நானே வெளியில் வந்து எங்கள் வீட்டை நானே தேடுற மாதிரி தேடிட்டு இங்கே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவையும் கூட்டிகிட்டு வெளியில் ஊரா நாங்கள் தேட ஆரம்பிச்சிட்டோங்க சார். மறுநாள் காலையில் ஒரு பையில் இந்த பையனுடைய உடலை போட்டுக்கிட்டு கொண்டுட்டு போய் கல்யாண் பகுதியில் வீசிட்டு, அதற்கு பிறகு கல்யாண் பகுதியில் வாழ்ந்த என்னுடைய நண்பியை ஒருத்தியை போய் பார்த்து அவகிட்ட இந்த பையை கொடுத்துட்டு, இந்த மாதிரிம்மா வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை, யாராவது கூப்பிட்டு கேட்டாங்கன்னா நீ தான் இந்த பையன் என்கிட்ட கேட்டேன்னு சொல்லிடு, நான் ஒரு 10 நாள் கழித்து வந்து இந்த பையன் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பைக்குள்ளே ஏதோ வேல்யூபிள்ஸை வச்சுருக்கிற மாதிரி, முக்கியமான சாமானங்கள்லாம் நகை நட்டெல்லாம் வச்சுருக்கிற மாதிரி ஒரு பில்டப்பை கொடுத்துட்டு வந்துட்டேன். அதனால தான் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டப்போ என்னுடைய ஃப்ரெண்டும் வந்து ஆமாம் நான் கேட்டு தான் வந்து நந்தினி கொண்டாந்து கொடுத்தா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சார் அப்படின்னு சொல்லி நந்தினி ஷிண்டே சொல்றா. ஒரு வயசான அம்மா, அந்த பாட்டி வந்து அதை இதையும் இவளை பத்தி சொன்னாங்கிறதுக்காக அந்த பாட்டியை பழிவாங்கிறதுக்காக பச்சை குழந்தை 1.5 வயசு பச்சை குழந்தைய இந்த நந்தினி ஷிண்டே இப்படி ஈவு இரக்கம் இல்லாம கொண்டிருக்கிறா அப்படின்னு தெரிஞ்சு மகாராஷ்டிரா மாநிலமே ஆடி போயிருச்சு. இந்த நந்தினி ஷிண்டேவை பிடிச்சி ஜெயிலில் தள்ளி இருக்கிறாங்க நண்பர்களே. அந்த வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்குது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன். கைஸ், பை பாய்.